சென்னை தியாகராய நகரில் இசையமைப்பாளர் இளையராஜா இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள பவதாரணி உடலுக்கு திரை உலகினர் பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். நந்தா, நேற்று மாலை இருந்த பவதாரணியின் உடல் சென்னை கொண்டு வரப்பட்டு அவருடைய இல்லத்தில், இளையராஜா இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இதுவரை பார்த்தீர்கள் என்றால் விஷால், கார்த்தி, சூர்யா, மிர்ச்சி சிவா, விஜய் ஆண்டனி, ராமராஜன், ஆனந்தராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சற்று முன்பு நடிகை ராதிகா வந்தார். அதே போல் பிரபல இயக்குனராக திகழ்ந்த மூத்த இயக்குனரான கே பாக்யராஜ், அமீர் உள்ளிட்டவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் தரப்பிலிருந்து பலரும் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். குறிப்பாக சத்யஜோதி தியாகராஜன், சுரேஷ் காமாட்சி உள்ளிட்ட பலரும் வந்தார்கள். அதற்கு பிறகு விஜய் தற்போது நடித்து வரக்கூடிய, வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வரக்கூடிய கோட் படத்துடைய தயாரிப்பாளர்கள் அனைவரும் நேரில் அஞ்சலி செலுத்தி சென்றார்கள். இது போல தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஏஆர் ரகுமான் ட்விட்டர் வாயிலாக, எக்ஸ்தலம் வாயிலாக தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருந்தார், பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய மகனான அமீன் நேரில் பவதாரணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். இது போன்ற திரைப்பிரபலங்களும் பொதுமக்களும் இங்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்காக காவல்துறையினர் அவர்களை வரிசையில் நிப்பாட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்கு பிறகு இன்று 10 மணியில் இருந்து 12 மணிக்குள் லோயர் கேம்பிற்கு பவதாரணியின் உடல் எடுத்து செல்லப்படுகிறது. ஏற்கனவே இளையராஜாவின் மனைவி இருந்தபோது அவருடைய உடலும் சொந்த ஊரான லோயர் கேம்ப் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பவதாரணியின் உடலும் அங்கே அடக்கம் செய்வதற்கான பணிகள் நடைபெறுகிறது. நந்தா, தொடர்ச்சியாக காட்சிகளில் பார்க்க முடியுது. பல்வேறு திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று இரவு பவதாரணியுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பிறகு சொந்த ஊருக்கு லோயர் கேம்புக்கு கொண்டு செல்லப்படுவதாக சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக பொதுமக்கள் எந்த அளவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது? நந்தா, பாதுகாப்பு பொறுத்தவரை தனியாக பொதுமக்களுக்கு இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக, அதில் அஞ்சலி செலுத்தி செல்வதற்கான வகைகளாக ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதன் வழியாக தான் அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்கள் சிலரிடம் பேசும்போது அவர்கள் தெரிவித்தது, குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கூறினார், பவதாரணியை பற்றிய ஒரு நினைவை பகிர்ந்து கொண்டார். என்ன என்றால், பல ஆண்டுகளாக நான் ஒரு பெண்ணிடம் பழகி இருந்தேன். அந்த பெண் என்னோடு மிகுந்த நட்போடு இருந்தார், அன்பாக பழகுவார். ஆனால் அதற்கு பிறகுதான் தெரியும் அவர் இளையராஜாவின் மகளான பவதாரணி என்று. அந்த அளவிற்கு எளிமையாக பழகக்கூடியவர். அதன் காரணமாகத்தான் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்துள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இது போன்று பலரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பவதாரணியினுடைய அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்தும் வரிசையாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி செல்கிறார்கள். நந்தா, ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பை திரையுலகம் சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகர் சூரி தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல்நலக்குறைவால் காலமானார். இலங்கையில் காலமான நிலையில் விமானம் மூலமாக சென்னைக்கு அவரது திரு உடல் கொண்டுவரப்பட்டு தற்போது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு திரைப்பிரபலங்கள் அங்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.